மாற்றம் நம்மிடம் தொடங்கும். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் இந்த அரசனூர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஃபுல்லாக வந்து நாங்கள்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த அன்னதானம் கொடுக்குறவங்க இங்கே நிறைய பேர் கொடுப்பாங்க. போன வருஷம் வந்து ஒரு பிரச்சனைக்காக போட்டிருந்தோம். டெய்லி வந்து ரோடு பூரா குப்பையை கிடக்குது, பயங்கர குப்பை, சொல்லவே முடியாமல் இருந்தது. இப்போ வந்து 90% குப்பை இல்லை. அப்பயும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கெல்லாம் குப்பை இந்த மாதிரிலாம் கிடக்குது. இவ்வளோ மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. என்னன்னு பாருங்கள். இவங்களுக்கு குடி தண்ணீர் வந்து இப்போ போன வருஷம் தண்ணி பாக்கெட் கொடுத்தாங்க எல்லாருக்கும். இப்போ அந்த பாக்கெட் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து தண்ணி டாக்டர் வந்து 2 நிற்குது. ஆனால் என்ன அப்படின்னா எல்லா தண்ணியை மொத்தமாக குடிச்சிக்க முடியாது. நம்ம தேவையான தாகத்துக்கு தேவையானதை ஃபுல்லாக குடிச்சிட்டு போக முடியாது, கொண்டுட்டு தான் போக முடியும். ஆனால் எல்லோரும் ஒரு இதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. தண்ணி பாக்கெட்னா கையில் வச்சு விளையாண்டுட்டே கொண்டு போனாங்க. இப்போ வந்து பாட்டில்ஸு அவ்வளோ பாட்டில், அப்பயும் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 90%னா ஒரு 10% இன்னும் குப்பை போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்பயும் கொஞ்சம் தண்ணி பாக்கெட் வந்துருக்கு. மற்றபடி வந்து ரோடு ஃபுல்லாகவே சுத்தமாக இருக்குது. தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க தான் இன்றைக்கி தெரியும். நம்ம அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது எத்தனை பேர் உணர்றாங்கன்னு தெரியல. ஆனால் அதை முறையாக அந்தந்த இடத்துல சேர்த்து சேர்த்து போட்டிருந்து அதுக்கான ஒரு வழி பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இத்தனை லட்சம் பேருக்கு பிளாஸ்டிக்ஸுக்கு வேலையும் போயிருக்காது. இத்தனை கம்பெனி எடுத்து சாத்தியிருக்கவும் மாட்டாங்க. இன்றைக்கி தண்ணிக்கு வந்து கஷ்டப்படவும் மாட்டாங்க. எதுவும் இந்த வெயில் வேறு இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ இங்கே இட்லி, பஜ்ஜி, தோசை இந்த மாதிரி சாப்பிட கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்டு ரொம்ப தண்ணி தெரிவிக்கும், கஷ்டப்படுவாங்க தான். ஆனால் வந்து ரோடு ஓரளவுக்கு சுத்தமாக இருக்குது. எல்லோரும் சரியாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. போன வருஷம் இந்த வருஷம் இந்த மாற்றம் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் புரிதலோடு இன்னும் தெளிவாக குப்பையெல்லாம் இல்லாமல் இன்னும் நெகிழி எப்படி முறைப்படுத்தணும்னு எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மகிட்ட இருந்து தான் மாற்றம் வரணுங்கிறதுல மட்டும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். நீங்கள் அதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஊரும் நம்ம மண்ணும் ரொம்ப சுத்தமான வளர்ச்சியெல்லாம் வச்சுக்கலாம். நன்றி.